Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் ஒரு அடி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மனசளவுலையோ எமோஷன்ஸ் அளவுலையோ ஏதோ ஒரு ஏமாற்றம், ஒரு அடி, பயங்கர அடி. என்னடா இப்படி நமக்கு நடந்துருச்சே அப்படின்னு அப்படியே நம்ம நொந்து போய் சோர்ந்து போய் கீழே விழுவோம் இல்லையா? அப்படியே அந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, அந்த இடத்த நம்ம எடுக்கிற முடிவு நம்ம தோத்துட்டோம், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு மனசங்கடத்துக்கு உள்ளாரோம். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த நாள் வலியிலையோ வேதனையிலையோ உட்காந்து அழுங்க, என்ன தோணுதோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை இதுவாக இருக்கணும், இதனால நான் விழமாட்டேன், இதனால என் வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலை எந்திரிச்சு பாருங்க. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வாட்டி எனக்கு ஒரு பெரிய சங்கடம் வரும்போது நான் அதை பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் நான் ஒரு புது மனுஷனாக இருந்திருக்கேன். அந்த போராட்டத்துக்கு மேலே பெரிய போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு என் மனசும் என் உடம்பும் தயாராகிருக்கு. இது உண்மை, செஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ முடியாது, ஐயோ என்னடா இப்படி நடந்துருச்சுன்ற சூழலில் நமக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னது, இதை என் வாழ்க்கையை கெடுக்க விட மாட்டேன், என் வாழ்க்கையை இதனால நான் தொலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நைட் நீங்கள் தூக்கி பாருங்க. அடுத்த நாள் பயங்கர பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கிவ் மீ ஃபீட்பேக் ஆன் தட் ஆல்சோ. ஓகே, லவ் யூ ஆல்.